4 வரி ஆனாலும் இந்த பக்தர்களோட வாழ்க்கையை அவங்க ஆயுஸ் முடிகிற வரைக்கும் மாற்றுற அளவுக்கு ஒரு பெரிய சக்தி உள்ளது. அதனால் கவலையை போக்கும் கந்தராலங்கான்னு அடுத்தது பண்ணுவோம். கலியுகத்தில் தெய்வ விஷயங்களை பரப்புறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அருள் தேடி அவ்வளோவா போக மாட்டாங்க, பொருள் தேடி தான் போவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இன்றைக்கே எல்லாருமே கிடச்சிடணும், இன்றைக்கி நைட்டு எல்லாத்தையும் முடிச்சிடணும், நாளைக்கே நடத்தணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் தான் அதிகம் கலியுகத்தில். அது இப்போ வரைக்கும் நிறைய பேரை பார்க்குறப்போ ஒரு சில விஷயங்கள் ஒரு காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தோட மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கும் மக்கள் வந்து இந்த பொருள் கிடைக்கிறத தேடி தான் ஓட்டானே தவிர இறைவன் அருள் இருந்து அந்த பொருள்லாம் சாதாரணமாக வந்துடும் அப்படின்ற எண்ணம் வந்து வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பேன். யாராவது உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டால் நிறைவாக இருக்குன்னு சொல்லி பழகுங்க. வாழ்க்கையில் நான் ஒன்றுமே இல்லை, ஜீரோன்ற நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படின்னு இந்த சூழ்நிலை இருக்கிறவங்க, எல்லாராலும் கைவிடப்பட்டவங்க, ஏன்னா இன்றைக்கி வந்து பணம் இருந்தால் தான் எல்லாரும் மதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, தாமரை மலர்கள் வாங்கி வச்சு நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா தாமரை மலர்கள் வந்து முருகப்பெருமான் உருவான, எல்லாருமே பிறந்தோம், ஆனால் முருகப்பெருமான் உதித்தார். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம், குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பம் தரும் திருப்புகழ் கிட்டத்தட்ட 19 பாடல்கள் நிறைவு பெற்றிருக்கு. நான் ஒரு 50 பாடல்கள் வந்து தேர்வு செஞ்சேன். குமுதம் பக்தியில் முதல்ல ஐயா ஜெயப்பிரியன் ஐயாகிட்ட பேசுகிறப்போ நான் சொன்னேன், சார் திருப்புகழில் கிட்டத்தட்ட 16,000 பாடல்கள் இருக்குது, அதில் நம்மளுக்கு கிடச்சது 1330. நான் முருகரை உணர்ந்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து தேடி கண்டுபிடிக்கிறப்போ அதுலேயும் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து திருப்புகழில் சொல்லியிருக்கிறேன். அந்த சிறப்புலேயும் சில சிறப்பான விஷயங்களை தேர்ந்தெடுத்து நான் பதிவு பண்ணான்னு இருக்கேன் திருப்பம் தரும் திருப்புகழில். அதனால் இதில் ஒரு எல்லா பாடலும் சொல்ல முடியாதுங்க சார், ஒரு குறிப்பிட்ட பாடல் மட்டும் செலக்ட் பண்ணி நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னாரு. அதே போல் வந்து திருப்புகழ் இது பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணலான்றதே நான் முன்கூடியே நான் சொன்னேன். கந்தர் அலங்காரத்தில் ஒரு பெரிய இந்த கலியுகத்துக்கு தேவையான ஒரு அருமருந்தை கொடுத்துருக்காருங்க சார். அந்த அருமருந்து 4 வரி ஆனாலும் இந்த பக்தர்களோட வாழ்க்கையை அவங்க ஆயுஸ் முடிகிற வரைக்கும் மாற்றுற அளவுக்கு ஒரு பெரிய சக்தி உள்ளது. அதனால் கவலையை போக்கும் கந்தர் அலங்காரம்னு அடுத்தது பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் வந்து உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எப்படி வந்து திருப்புகழ் நடக்க போகுது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 50 சொல்லிடுவோமா, இல்லை பாதிலே நின்றுமா? ஏன்னா நடுவில் வந்து கடந்த ஒரு வாரம் வர முடியாமல் போயிடுச்சு. அது கூட எப்படின்னா அன்றைக்கி ஐயா சொன்னார், ஏதாவது ஒரு வாரம் நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவரும் ஒரு பெரிய முருக சக்தி படைத்தவர் தான், நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு உணர்த்திருக்காரு. நான் அவர்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ஏதாவது ஒரு வாரம் தள்ளி போனார். அதே மாதிரி கடைசியாக ஒரு வாரம் தள்ளி தான் வந்துச்சு புத்தகம். அப்போ நிறைய பக்தர்கள் கேட்டிருந்தீங்க, ஏன் சார் இந்த மாதிரி இந்த வாரம் பதிப்பு வரல அப்படின்ட்டு. கலியுகத்தில் உங்களால் தெய்வ சக்தியை பரப்புன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பல தடைகள். ஏன்னா ஒரு கோவில் கட்டுறவங்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், பணம் இருக்கும், வேலையாட்கள் இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். அந்த சிலையை போய் ஆர்டர் பண்ணுறதுக்கு பல தடைகள் இருக்கும். சிலையை ஆர்டர் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வரதுக்கு பல சோதனைகள் இருக்கும். அந்த மாதிரி கலியுகத்தில் தெய்வ விஷயங்களை பரப்புறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதில் வெற்றிகரமாக 19 பாடல் முடித்து இன்றைக்கி 20வது பாடலை வந்து பதிவு செய்கிறன்றது வந்து உண்மையிலே முருகப்பெருமானோட அன்பு, கருணை, அவரோட ஆசீர்வாதத்தோடு தான் நடக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதில் வடபழனி ஆண்டவர் முருகப்பெருமான் இதை முன்னிட்டு நடத்துகிறாரு. இப்படி ஒரு தலைப்பு கொடுத்ததே அந்த கோவிலில் தான் கிடச்சிது. ஸோ முருகப்பெருமானுக்கு நன்றி. நீங்களும் முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த காணொலி பார்க்குறப்போ குறிப்பாக அருணகிரிநாதர் பெருமானோட வழிபாடு உங்கள் இல்லத்தில் ஆரம்பிங்க, உங்கள் உள்ளத்தில் ஆரம்பிங்க. அருணகிரிநாதர் வழிபாடுன்றது நம்ம எப்படி இன்றைக்கி 18 சித்தர்களை வணங்குறோமோ அந்த மாதிரி முருகப்பெருமானே ஒருத்தர் உருவாக்குனாரு அப்படின்னா அது அருணகிரிநாதர் பெருமான் தான். அருணகிரிநாதர் பெருமான் இருக்கிற இடத்துல முருகப்பெருமான் இருப்பார், முருகப்பெருமான் இருக்கிற இடத்துல அருணகிரிநாதர் இருப்பார். அதனால் இந்த திருப்பம் தரும் திருப்புகழை இதுக்கு முன்னாடி அந்த பாடலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எங்கேயாவது புதுசாக கண்டுபிடிச்சி திருப்புகழ் பாடல் படித்தாலும் அருணகிரிநாதர் வழிபாடோடு பண்ணிங்கன்னா அது பெரிய சால சிறந்ததாக இருக்கும். கிட்டத்தட்ட 19 பாடல் முடிஞ்சு 20வது பாடல். நான் ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசியலில் இருக்கும்போது நிறைய ஜோதிட நண்பர்கள்ட்ட பேசுவேன். வாரம் ஒரு 3-4 பேர்கிட்ட பேசுகிறப்போ நிறைய ஜோதிட நண்பர்கள்ட்ட கலந்துரையாட நான் சொல்லுவேன், நீங்கள் என்றைக்குமே வந்து இந்த கிரகம் இப்படி பண்ணோம், இந்த ராசி இப்படி பண்ணோம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் போகாது. இந்த இடத்துல இப்படி பண்ணால் பணம் கிடைக்கும், இந்த இடத்துல இப்படி பண்ணால் கடன் அடையும், திடீர் அதிர்ஷ்டம் வரதுக்கு இதை பண்ணுங்கள், திடீர் தங்கம் வரதுக்கு இப்படி பண்ணுங்கன்னா மக்கள் வந்து இந்த கலியுகத்தில் வந்து அருள் தேடி அவ்வளோவா போக மாட்டாங்க, பொருள் தேடி தான் போவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இன்றைக்கே எல்லாருமே கிடச்சிடணும், இன்றைக்கி நைட்டு எல்லாத்தையும் முடிச்சிடணும், நாளைக்கே நடத்தணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் தான் அதிகம் கலியுகத்தில். 99% அப்படி தான் நினைப்பாங்க. இல்லை 1% மட்டும்தான் ஞானம் வேணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள். ஆனால் நீங்கள் அப்படி தலைப்பு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன்.
அது இப்போ வரைக்கும் நிறைய பேரை பார்க்குறப்போ ஒரு சில விஷயங்கள் ஒரு காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தோட மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. தலைப்பு வந்து சாதாரணமாக இருக்கும். ஆனால் அதோட வியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு 600 வியூஸ் இல்லை 1000 வியூஸ் போயிருக்கும். ஆனால் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது. தலைப்பு தம்ப்லைனில் பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்கள் கடன் அடையணுமா, உடனடியாக நீங்கள் லட்சாதிபதி ஆகணுமா, உடனடியாக நீங்கள் கோடீஸ்வரர் ஆகணுமா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 வியூஸ் 1,00,000 வியூஸ்லாம் போயிருக்கும். ஸோ இப்பயும் நான் அதை நினப்பேன். இன்றைக்கும் மக்கள் வந்து இந்த பொருள் கிடைக்கிறத தேடி தான் ஓட்டுறாங்களே தவிர இறைவன் அருள் இருந்தால் அந்த பொருள்லாம் சாதாரணமாக வந்துடும் அப்படின்ற எண்ணம் வந்து வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நினப்பேன். ஆனால் நான் முருகர் ஆராய்ச்சி முருகனை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு கால் பண்ண எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், ஐயா நீங்கள் முருகப்பெருமான்ட்ட என்ன கேட்கலாம் அது 10 மடங்கு கொடுப்பாரு. பென்ஸ் கார் கேட்குறியா 5 பென்ஸ் கார் கொடுப்பாரு. நல்ல வாழ்க்கை கேட்குறியா கொடுப்பாரு. ஆனால் எவ்வளோ கிடைச்சாலும் நீ முருகப்பெருமானை மறக்காமல் இருக்கன்றதை பார்ப்பார். மறந்துட்டா உன்னை ஏன் மறந்தெல்லாம் கேட்க மாட்டார். திரும்ப நீ முருகப்பெருமான் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் திரும்ப நீங்கள் முருகரை வணங்குறப்போ திரும்ப ஒரு அருள் புரிவார். அரையனார் சொல்கிறார், கோடி முறை கருதினாலும் கோடி குறை சொன்னாலும் நீங்கள் எத்தனை வாட்டி முருகப்பெருமானை திட்டினாலும் எவ்வளோ நீங்கள் அவரை மனசார இல்லை ஏதாவது கோவப்பட்டு நீ எதுவுமே செய்யலை முருகான்னு திட்டினாலும் முருகப்பெருமான் அருள் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அது இன்றைக்கி நிப்பாட்டவே மாட்டார். முருகப்பெருமான் தண்டிக்கும் தெய்வம் கிடையாது. ஏதாவது ஒரு தவறு பண்ணால் கூட இது பண்ணாத அப்படின்னு சொல்லுவார். இல்லை நீ மீதி இதுதான் வேணும் அடம் பிடிச்சா கூட கொடுத்துட்டு அதனால நீ துன்பம் ஏற்பட்டு திரும்ப முருகப்பெருமான்ட்ட வரும்போது கூட அவர் திரும்ப அவர் கருணையோடு எல்லாத்தையும் கொடுப்பார். அப்படி இருக்கும்போது அரையனார் பெருமான் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுவும் கலியுகத்துக்கு இந்த மனிதர்கள் இந்த துன்பத்தில் ஆளாவாங்க அப்படின்ட்டு இருக்கிறப்போ இன்னொரு பிரபஞ்சம் தான் இதை நடத்துதுன்றதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். பொதுவாக நீங்கள் ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா 2ஆம் இடம் தான் செல்வம் சொல்லுவாங்க. 2ஆம் இடம் நல்லா இருந்தால் செல்வம் வரும்னு சொல்லுவாங்க. இல்லை 2 தான் வந்து பொருளாதாரம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாக பாருங்கள், இந்த பாடல் வந்து சகல செல்வங்களையும் பெற பாட வேண்டிய திருப்புகழ் பாடல்னு தலைப்பு வரும். அப்போ செல்வம்னாலே பொருளாதாரம், பணம், பொருள் எல்லாமே தான். அப்படி இருக்கும்போது எப்படி கரெக்டாக அந்த 20வது பாடலை அமைஞ்சதுன்றதுக்கு பின்னாடி தான் இயற்கை பெரிய தன்னோட ரகசியத்தை வச்சிருக்குன்னு சொல்லுவேன். இயற்கை அனுமதிக்காமல் இந்த பாடலை சொல்லி இந்த விஷயத்த பண்ணி நிச்சயமாக யாராவது ஒருத்தங்க வறுமையில் இருக்காங்க, இந்த பாடல் பாடி பொருளாதார நிலையை அவங்களுக்கு உயரப்போகுதுன்றப்போ அது கண்டிப்பாக யார் கொண்டு போய் சேர்க்கணுமோ இயற்கை இதை போய் சேர்க்கும். அதுக்காக இந்த பாடல் பாருங்கள், 20வது பாடலே வர்றது ஒரு பெரிய ஆச்சரியம். சகல செல்வம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம யாராவது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நான் ஒரு வேண்டுகோளாகவே இதை சொல்கிறேன், அறிவுரையாக சொல்லலை. யாராவது உங்கள்கிட்ட எப்படி இருக்கீன்னு கேட்டால் நிறைவாக இருக்குன்னு சொல்லி பழகுங்க. நான் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன் அப்படின்றான்னு சொல்கிறத விட நிறைவாக இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறப்போ உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை நிறைவாக மாறும். எப்படி நிறைவாக மாறும்? நீங்கள் ஒரு சஷ்டியத்தை பூர்த்தி கொண்டு வர அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நிறைவாக மாறும். இன்றைக்கி வாரிசு இல்லை, வீடு இல்லை, கார் இல்லை, சொந்தமாக ஒரு தொழில் இல்லை, நான் வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எல்லாமே இந்த நிறைவாக இருக்க நீங்கள் சொல்ல உங்கள் வாழ்க்கை நிறைவாக மாறும். இது வந்து கண்கூடாக நான் உணர்ந்த உண்மை. ஸோ சகல செல்வங்களும் அப்படின்னா நம்ம நினச்சிட்ருக்கோம் ஏதோ இன்றைக்கி பணம் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபா 1 கோடி இருந்தால் செல்வம்னு நினச்சிருக்கோம். கிடையாது. சகல செல்வம்னா நீங்கள் பிறந்தலேருந்து கரெக்டாக ஜனனம் உருவாகி மரணம் வர வரைக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஒரு சில பேர்லாம் வந்து அமெரிக்காவில் இருப்பாங்க, வெளிநாட்டில் வெளியூர்லலாம் இருக்கிறப்போ தன்னோட தாய் தந்தை இறந்த அப்போ கூட அவங்களால உடனே டிக்கெட் எடுத்து வர முடியாமல் கடைசியாக அப்பா அம்மாவோட முகத்தை கூட பார்க்க முடியாமல் அவங்களுக்கு இறுதி சடங்கை செஞ்சு அதை ஒரு ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குற சூழ்நிலை இப்பயும் இருக்குது. நான் எத்தனையோ பேசுகிற முருக பக்தர் உணர்ந்திருக்கேன். அதெல்லாம் உண்மையிலே ஒரு கொடூரமான வாழ்க்கை தான். அது எந்த பர்த் கண்டினியூட்டியோ மேபி அவங்களுக்கு அதே மாதிரி அடுத்த பிறப்பு அப்படி வரப்போதா இல்லை போன பிறப்பில் பண்ணதுக்காக இப்படி ஒரு நெருக்கடி வந்துச்சான்னு தெரியல. அது ஒரு பெரிய சோகமான ஒரு விஷயம். எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை ஒரு செகண்டில் வந்து வேதனைக்கிற ஒரு விஷயம்னா நீங்கள் பெற்ற தாய் தந்தை முகத்தை கூட பார்க்க முடியாமல் போயிடுச்சே, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கர்மான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மகனாவோ இல்லை மகளாவோ தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியாமல் அந்த தாய் தந்தையோட ஆத்மா ஒரு வேதனையோடு தான் இந்த மண்ணை விட்டு பிரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கூட நடக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு சகல செல்வம் இருக்கணும், சகல பாக்கியம் இருக்கணும், சகல சௌபாக்கியம் இருக்கணும். நல்லா கேட்டுக்க, இன்பம் வேற, மகிழ்ச்சி வேற, நிறைவு வேற, சந்தோஷம் வேற. இது எல்லாத்துக்கும் தனித்தனி பொருள் இருக்குது. நீங்கள் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு செகண்டில் சந்தோஷமாக இருக்கும், அடுத்த செகண்டில் வந்து மாறினன்றப்போ அது சந்தோஷன்ற லிஸ்ட்டில் வரும். ஆனால் நம்ம காலம் ஃபுல்லாகவே மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில அமைப்பு வேணும், அதுக்கு சில தெய்வ கடாட்சியம் வேணும். சாமியே கும்பிடாதவங்க கூட ஒரு சில காலத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவனுக்கு அந்த யோகம் வேணும். ஸோ இந்த 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 எல்லா யோகமும் இந்த எல்லா நேரமும் இந்த யோகம்ன்ற கூட நான் எங்கே உணர்ந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜோதிட ஒருத்தரை சந்திக்கிறேன். அதுவே வந்து உண்மையிலே நான் அவர் சொன்ன டேட் வேறு, நான் சொன்ன ஏன்னா என்னோட கர்ம ஆராய்ச்சியில் நான் சொல்கிற ஒரு விஷயமும் அவர் சொல்கிற விஷயம் நிறைய இடத்துல பொருந்தி போகும். அப்போது நான் வந்து அவரை கண்டிப்பாக பார்த்து ஆகணும். நான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி டாப் 10 ஜோதிடர்கள் கூட எல்லாருக்குமே என்னோடய ஆரோஸ்கோப் பார்த்துருக்காங்க. நான் வந்து ஒவ்வொரு தடவை என்ன யோசிச்சுப்பேன், யாருமே சொல்லாத யாருன்னா சொல்கிறாங்களா, யாருமே சொல்லாத யாருன்னா சொல்கிறாங்க. அப்போ அப்படி
சொல்கிறபோது முருகேசன் ஐயா வந்து உண்மையிலே என்னை மெய்சிலுக்க வச்சார். அது ராஜேஷ் சார் வந்து இன்னும் பல சம்பவங்களை உணர வச்சார். அதுக்கப்புறம் ஒரு ஐயாவை நான் சந்திக்கிறேன். அவர் பேர் வந்து தங்கப்பாண்டி ஐயா. அவர்கிட்ட போய்ட்டு சில விஷயங்கள் சொல்கிறப்போ, நான் எல்லா கர்ம ஆராய்ச்சின்னு உணர்றது என்னென்னா, நீங்கள் வர துன்பத்தை அனுபவிச்சிடணும். எப்போ நீங்கள் இந்த துன்பத்திலேருந்து தப்பிக்க பார்க்குறீங்களோ அப்பயும் உங்களுக்கு இதோட பெரிய துன்பம் தயாராக இருக்கும். உங்களை யாராவது ஒருத்தர் கடனால் அவமானப்படுத்துகிறாங்களா, அவமானப்பட்டுருங்க. ஐயோ நான் இன்றைக்கி நைட்டே வந்து அவமானப்படுத்துனால நான் வந்து மனசு வந்துட்டேன், இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு, இல்லை நான் வந்து கடனே இருக்கக்கூடாது, இல்லை எனக்கு வந்து நோயே இருக்கக்கூடாது, நான் உடனே இதெல்லாம் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு போகிறப்போ அது அதோட பெரிய இதாக வருது. அந்த துன்பத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக இந்த துன்பமே வருது. நீங்கள் எப்போ அதை அனுபவிச்சுறீங்களோ, எப்போ உங்கள் ஆன்மா நடுங்குதோ, எப்போ உங்கள் ஆன்மா வந்து ஒரு வேதனையில் நின்று தலை குனியுதோ அப்பயும் உங்களுக்கு அந்த கர்மா தீந்துச்சுன்னு அர்த்தம். அதெல்லாம் தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணிடுங்க. எப்போ நீங்கள் நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த பர்த்தோட உங்களோட பிறப்பின் ரகசியம் உணர்ந்து இந்த கர்மா இதோட இதுக்கப்புறம் இந்த துன்பம் வராமல் இருக்கும். அப்போ நான் ஒன்று எல்லா விஷயத்தையும் அவர் தங்கப்பாண்டி ஐயாவும் சொன்னார். பெரிய ஆச்சரியமாக இருந்து நான் ஏன் இந்த முருக பக்திக்குள்ளே வந்தேன், ஏன் முருகரை பற்றி பேச ஆரம்பிச்சுன்றதை வந்து ரொம்ப விளக்கமாக சொன்னார். என் மனசில் இருந்த ஒரு கேள்விகளுக்கும் நிறைய விஷயங்கள் பதில் சொன்னார். அவர் அப்பயும் அதான் சொன்னார், நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ வறுமையில் வாடுறீங்களோ அப்போ கூட சரி இறைவனை திட்டக்கூடாது. நான் சொல்லுவேன், நடுத்தெருவில் நீங்கள் வந்துட்டீங்க, உங்கள் அப்பா அம்மா சொந்தம் பந்தம் நண்பன் நம்பினவங்க எல்லாருமே உங்களை கைவிட்டு எல்லாமே வந்து நிச்சயம் நீ ஒன்றுமே இல்லைடா, நீ ஜீரோ, நீ முருகனை கும்பிட்டாலே நடுத்தரில் நின்று ஆகணும் அப்படின்னு நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னால் கூட அப்பயும் முருகன் புகழ் பாடுற மனசு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு முருகர் வைக்கிற சோதனை இதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சோதனை வராது. ஏன்னா அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சகல செல்வம்னு ஒருத்தனை கிடச்சிட்டாலே அது குழந்தை செல்வமாக இருக்கலாம், தொழில் செல்வமாக இருக்கலாம், இல்லை வந்து அருட்செல்வமாக இருக்கலாம், பொருட்செல்வமாக இருக்கலாம், எந்த செல்வமாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் சகல செல்வத்துக்குள்ளே அடைக்கிறார் அவர். அந்த சகல செல்வத்தையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த திருப்புகழ் பாடல் படிங்க. ஒரு சில பேருக்கு 10 நாள் அதுக்கு பலன் கிடைக்கலாம், ஒரு சில பேருக்கு 10 மாதம் ஆகலாம், ஒரு சில பேருக்கு 1 வருஷம் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக கிடைக்காம போகவே போகாது, இது சத்தியம். திருப்பும் தரும் திருப்புகளில் கடைசி தொகுப்பாக நான் வந்து இதை பாடி எத்தனை முருக பக்தர்கள் வாழ்க்கை மாறிச்சுன்ற ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் புக்லேயே பதிவு பண்ணுறதுக்காக ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கேன் அவர் ஐயா கிட்ட. அந்த சாட்சி வரப்போ நீங்கள் உணர்வீங்க, எனக்கு கல்யாணம் ஆச்சு, திருப்புகழ் பாடி எனக்கு குழந்தை பிறந்து, திருப்புகழ் பாடி என் வாழ்க்கை மாறிச்சு, அரசு வேலை கிடச்சின்னு எத்தனையோ பேர் சாட்சியாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்கிறது என்னென்னா, முருகர்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கறத விட முருகப்பெருமானே கேளுங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறப்போ முருகப்பெருமான் இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத ஒரு இடத்த வந்து அருணகிரிநாதர் பெருமான் கொடுத்தார். தன் தோளில் உட்கார்ந்து அவரை கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் பாட வச்சார். அப்போது அவர் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து முருகப்பெருமான் உணர்த்திருக்கார் கலியுகத்தில் அவர் மூலியமான்றப்போ அவரோட வழிபாடும் சேர்த்து செய்யுங்க. இப்போ திருப்பம் தரும் திருப்புகளில் 20வது பாடலாக வர சகல செல்வங்கள் பெற பாடலோட முதல் 4 வரி நான் பதிவு செய்கிறேன். இதுக்கு விளக்கமும் குமுதம் பக்தி இதில் வரும், குரல் வடிவில் இது வரும். இந்த பாடலை முடிஞ்சால் எழுதுங்க, ஏன்னா எழுதுகிறப்போ அதுக்கு பெரிய சக்தி அதிகம். அதே சமயத்தில் நீங்கள் இந்த பாடல் படித்து பூஜை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்போ தாமரை மலர்கள் வாங்கி வச்சு நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா தாமரை மலர்கள் வந்து முருகப்பெருமான் உருவான எல்லாருமே பிறந்தோம், ஆனால் முருகப்பெருமான் உதித்தார். அப்படி இருக்கும்போது அந்த தாமரை பூ தான் முதல்ல முருகனை தாங்கின பூ. ஸோ இந்த பாடல் குறிப்பாக படிக்கிறப்போ நீங்கள் தாமரை மலர்களால் பூஜை செய்தோ இல்லை உங்கள் உள்ளத்தில் தாமரை பூ வச்சோ நீங்கள் இந்த பாடலை கேளுங்க. இது பாண்டிச்சேரி சம்பந்தம் குருக்கள் ஐயா அற்புதமாக பாடியிருப்பார். நான் அதிகம் கேட்குற திருப்புகழ் பாடலும் இதுவும் ஒரு பாடல். அதேமாதிரி முத்தையான்னு ஒரு பாடல் பாடியிருப்பார். அதெல்லாம் மிகப்பெரிய எனர்ஜி கொடுக்குற ஒரு பாடல். இந்த பாடலும் மிகப்பெரிய எனர்ஜி கொடுக்கும். வாழ்க்கையில் நான் ஒன்றுமே இல்லை, ஜீரோன்ற நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படின்னு இந்த சூழ்நிலை இருக்கிறவங்க, எல்லாராலும் கைவிடப்பட்டவங்க, ஏன்னா இன்றைக்கி வந்து பணம் இருந்தால் தான் எல்லாரும் மதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, உண்மையிலே அது கிடையாது. நான் பணம் இருந்தால் யாரும் மதிப்பான்னா இந்த கலியுகத்துக்கு வேணால் அது பொருத்தமாக இருக்கும். ஆனால் கலியுகத்தை தாண்டி நம்ம நிறையா இன்னும் கட்டத்துக்கு போகணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மாயையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கிறவங்க, எனக்கு இது கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே சமயத்தில் வந்து இந்த செல்வம் இருந்தால் தான் எனக்கு வந்து நான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவேன், இத்தனை வருஷம் நான் முருகனை கும்பிட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கலையே, முருகன் எனக்கு என்ன கொடுத்தாரு, ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாடல் படிங்க. சகல செல்வம் தர திருப்புகழ் பாடல் பார்ப்போம். அதே போல் நான் சொன்ன மாதிரி யாராவது உங்களை எப்படி இருக்குன்னு கேட்டால் நிறைவாக இருக்குன்னு சொல்லி பழகுங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இப்போ திருப்புகழ் பாடலை பார்ப்போம். 20வது பாடல் சகல செல்வங்களும் பெற அருணகிரிநாதர் பெருமான் கலியுகத்தில் முருக பக்தர்களாக கொடுத்த ஒரு அற்புத பாடலை பார்ப்போம். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறைதி யானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவ வினையிலே சனித்த தமியன்மிடியால் மயக்கம் உருவேனோ
கருணை புரியாதிருப்பதென குறை வேலை செப்பு கைலைமலை நாதர் பெற்ற குமரோனி கடகபுய மீதி ரத்ன மணி அணி பொன் மாலே சிச்சை கமழுமன மார்கடப்ப மணிவோனி தருணமித யாமி குத்த கனமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணுனைத்த வடிவேலா அருணதள பாதபத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது உதித்த அழக திரு வேரகத்தின் முருகோனி. இந்த பாடலோட குரல் பதிவு வந்து ரொம்ப தெளிவாக வரும். அதே சமயத்தில் விளக்கத்தோடு சேர்ந்து திருப்பம் தரும் திருப்புகழ் என்ற தலைப்பில் குமுதம் பக்தி இதழில் வெள்ளிக்கிழமை கடையில் கிடைக்கும். ஸோ இந்த பாடல் படிங்க, கேளுங்க, பயன்பெறுங்க. முருகன் தான் வேணும். முருகன் கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்சிரும். இன்னும் நிறைய ஒரு அற்புதமான பாடல்கள் வந்து நான் தொகுத்து வச்சுருக்கேன். அடுத்தடுத்த பாடல்களை சந்திப்போம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel.